أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி 5 ஆண்டுகள் என்ற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து 7 ஆண்டுகள் பூரணமாக முடிந்துவிட்டது. இந்த 7 ஆண்டுகளில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னென்ன பணித்தானோ அந்த ஒவ்வொன்றையும் நபி அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை அழைத்து கொண்டு மிக செம்மையாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனுடைய எந்த விஷயத்திற்காக இவ்வளவு தூரம் வந்தார்களோ அந்த கனியை பறிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை போன்றதொரு அழகான சுப செய்திதான் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவை வெற்றி கொள்ளப் போகிறார்கள். இந்த மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய விதி. இந்த மக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையால் முதலாக அல்லாஹு தஆலா கட்டினான். பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்பதை குர்ஆன் மிக அழகாக பேசி காட்டுகின்றது. இந்த தொடர்ச்சிக்கு பின்னால் மக்கா எதற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தில் பல குளறுபடிகளை மக்கள் செய்ய துவங்கிவிட்டார்கள். எந்த ஷிர்க், எந்த அசுத்தம் மக்காவில் படிந்திருக்க கூடாதோ இவை எல்லாவற்றையும் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவை சுத்தம் செய்ய நாடுகின்றான், பரிசுத்தமாக்க விரும்புகின்றான். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தயார் செய்ய விரும்புகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு இப்போது கிளம்ப தயாராகிறார்கள். இந்த விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்திற்கு நபி அவர்கள் செல்லக்கூடிய அந்த சுருக்கமான விஷயத்திற்கு முன்னால் நாம் புரிய வேண்டிய 2 மிக முக்கியமான இடங்கள் இருக்கின்றது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிளம்பி வரக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்யும் போது மக்காவினுடைய வெளியில் வந்து தங்களுடைய கண்ணுக்கு எட்டும் தூரம் அளவிற்கு மக்கா எங்கு இருக்குமோ அந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த இடத்தை இப்போது நபி அவர்கள் கடந்தால் தங்களுடைய கண்களை விட்டு காபா என்ற கட்டடம் மறைந்து போகும். அந்த எல்லைக்கு வந்து நபி அவர்கள் திரும்பி நின்றார்கள் காபாவை பார்த்து. பின்பு மக்காவை பார்த்து பேசினார்கள். மக்கா, உலகத்திலேயே நீ எனக்கு விருப்பமான ஊர், நீ எனக்கு மிகவும் பிடித்தமான ஊர். இந்த வம்பர்கள் மட்டும் இந்த ஊரில் இருந்து என்னை விரட்டாமல் இருந்திருந்தால், இந்த வம்பர்கள் மட்டும் என்னிடத்திலே இஸ்லாமிய விஷயத்தில் முரண்டு பிடிக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னை விட்டு நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன், இங்குதான் நான் இருந்திருப்பேன் என்று கண்கலங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து பேசியதை இந்த இடத்தில் நீங்கள் நினைவு வைக்க வேண்டும். பின்பு 2வது விஷயம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் செய்த துஆக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். அந்த துஆவில் ஒன்று, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். யா அல்லாஹ், இவர்களில் இருந்தே ஒரு தூதரை நீ இந்த மண்ணில் நீ அனுப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு தூதர் இந்த மண்ணில் வருவார் என்று உலகமே யூத இஸ்ரவேல் சமூகத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ மிக தெளிவாக இருந்தது. யா அல்லாஹ், இவர்களில் இருந்தே ஒரு தூதரை நீ அனுப்பு.
எவ்வளவு தெளிவான துஆ பாருங்க. இவர்களிலிருந்தே என்ற இந்த இவர்கள் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். அங்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இருக்க போகிறார்கள், இருக்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு வந்ததற்கு பின்னால் அந்த இடத்தில் குடிபுகுந்தவர்கள் அந்த அரபுகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து விட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிளையிலிருந்தே ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். அவர்களுடைய சந்ததிகளே அங்கு வளர துவங்க போகின்றது. அதை மிக தெளிவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போதே இவர்களிலிருந்து ஒரு தூதரை நீ அனுப்பு என்று கேட்ட அந்த துஆ, பின்பு அந்த தூதருடைய பணியையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேர்த்து கேட்கிறார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை அந்த தூதர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா, ஞானத்தை அந்த தூதர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வயுஸக்கீஹிம், அந்த தூதர் அந்த மக்களை தூய்மைப்படுத்துவார் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவிலே நீங்கள் காணலாம். இந்த இடம் அந்த பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று பல தூதர்கள் வந்திருக்க, இந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேட்ட துஆ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஒரே ஒரு இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த வம்சாவழியை வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு மாதிரியாக பேசியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எந்த குடும்பமும் முறை தவறி பிறந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் நபி அவர்கள். இது நபிமார்களுக்கே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த இந்த குடும்பத்தில் யாருமே முறை தவறி பிறந்தவர்கள் இல்லை என்று கூறினார்கள் நபி அவர்கள். அதே போன்று இன்னொரு இடத்தில் இப்படி கூறினார்கள், நான் அல்லாஹுக்காக தபஹ செய்யப்பட்ட 2 நபர்களுக்கு பிறந்தவன் என்று கூறினார்கள் நபி அவர்கள். அப்துல் முத்தல்லிப் அப்துல்லாவை அறுப்பதற்காக அழைத்து சென்றார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக அழைத்து சென்றார்கள். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள். இந்த 2 விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்ததற்கு பின்னால் இப்போது எந்த மக்காவை விட்டு நபி அவர்களை முஃமின்களை மக்கள் விரட்டினார்களோ, அந்த மண்ணை விட்டு வெளியாக்கினார்களோ, அதே மண்ணை அந்த இடத்தை அல்லாஹு தஆலா இப்போது மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முஃமின்களிடத்தில் அந்த கஅபாவை மண்ணை அல்லாஹு தஆலா தர இருக்கின்றான், தரப்போகின்றான். கஅபாவிலும் கஅபாவை சுற்றிலும் எந்த அசுத்தங்கள் இருக்கின்றதோ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் முஃமின்களை கொண்டும் உத்தம சத்திய தோழர்களை கொண்டும் அல்லாஹு தஆலா சுத்தப்படுத்த விரும்புகின்றான். இப்போது இந்த இடத்தில் இந்த உன்னிப்பான சுத்தத்தையும் நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து பார்க்க வேண்டும். கஅபாவை கட்டியதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டியதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா 2 நபிமார்களுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டளையிட்டான், நீங்கள் இந்த கஅபாவை தூய்மைப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டான். அந்த தூய்மை எந்த தூய்மை? வெளிப்புறமான தூய்மை. அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத். இந்த கஅபாவிற்கு வந்து இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்காகவும் ருக்கு செய்பவர்களுக்காகவும் சுஜூது செய்பவர்களுக்காகவும் நீங்கள் இருவரும் செய்து கஅபாவை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். பள்ளிவாசலை தூய்மைப்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய வேலை என்பதை இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். யாரை அல்லாஹு தஆலா வேலை வாங்குகின்றான்? யாருக்கு உலகத்திற்கே யார் இமாமாக இருக்கிறாரோ ஏகத்துவத்திற்கு, அந்த இமாமையும் அந்த இமாமினுடைய புதல்வரையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன், தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கும்
இஅ்திகாஃபில் இருப்பவர்களுக்கும், இங்கு வந்து ருக்கு செய்பவர்களுக்கும், இங்கு வந்து சுஜூது செய்பவர்களுக்கும் நீங்கள் இந்த காபாவை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசினான். இப்போது அந்த தூய்மை வெளிப்புறமான தூய்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள், வயுஸக்கீஹிம், மக்களை அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள், அந்த தூதரை நீ அனுப்பு. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபா என்ற கட்டடத்திற்குள் இருக்கக்கூடிய, கஅபா என்ற கட்டடத்திற்குள் வெளியே கஅபா என்ற கட்டடத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஷிர்க் என்ற நஜாசத்தை, அசுத்தத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது சுத்தப்படுத்துவதற்காக செல்ல இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். சூரா யூசுஃபை நீங்கள் படிப்பீர்களேயானால் அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகான பிளானிங் உள்ளவன் என்பதை நீங்கள் புரியலாம். யூசுப் சூராவினுடைய ஒவ்வொரு வசனங்களும், அந்த வரலாறு ஒவ்வொரு எட்டாக அல்லாஹு தஆலா கடத்தக்கூடிய அந்த இடம் எவ்வளவு தெளிவானது என்பதை நீங்கள் உணரலாம். அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக பிளானிங் செய்பவன் என்பதை அல்லாஹ் சூரா யூசுஃபில் இப்படி பேசுவான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களை விடவும் அவன் மிகைத்தவன். அல்லாஹ் மிகைத்தவன். நீங்கள் ஒன்றை செய்திருக்கலாம், நினைத்திருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா அதை மிகைத்தவன். அல்லாஹ் பிளானிங் செய்கின்றான் இந்த கட்டம் எப்படி நகர வேண்டும் என்று. இப்போது இதை ஏன் நான் நினைவுபடுத்துகின்றேன் என்றால், சில வேளைகளில் ஹலாலான விஷயத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் இப்படி உதவி கோரியிருப்போம், யா அல்லாஹ் இதிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. ஆனால் இந்த விஷயத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை கையாள வேண்டி இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதோ ஒரு விஷயம் இது சரியானதல்ல என்பது நமக்கு தெரியும், ஆனால் இந்த இடத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடு, இதிலிருந்து விலகிக் கொள்வது எனக்கு சிரமமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து விட்டால் அதற்காக ஒரு பிளானிங்கை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். நம்மை அந்த இடத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக, நம்மை அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் நகர்த்துவதற்காக ஒரு புதிய பிளானிங்கை நாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். நாம் அப்படி கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டோம். அல்லாஹு தஆலா காயை நகர்த்துவான் நமக்காக. இது அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங். இதே போன்ற ஒரு காரியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம், யா அல்லாஹ் இந்த சபை எனக்குரியது, நான் அங்கு செல்ல வேண்டும், நான் அங்கு இருக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருப்போம். ஆனால் உலகமே நம்மை தடை செய்து வைத்திருக்கும் அந்த இடத்திற்கு செல்வதை விட்டும். ஆனால் அல்லாஹ் பிளானிங்கை போடுவான், நம்மை அங்கு கொண்டு சென்று நிறுத்துவான். சொல்றது விளங்குதுங்களா? இதே போன்ற இந்த இடம் ஃபத்ஹே மக்காவுக்கு அல்லாஹ் இப்போது காயை நகர்த்துகின்றான். பாருங்க எப்படி நகர்த்துறான் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். உடன்படிக்கையை நாம் தெளிவாக பார்த்திருந்தோம். இந்த உடன்படிக்கையில் இரண்டாவது உடன்படிக்கை என்ன? இந்த சமாதான உடன்படிக்கைக்கு பின்னால் யார் முஹம்மதோடு சேர விரும்புகிறாரோ அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம், யார் குறைஷ் மக்களோடு சேர விரும்புகிறாரோ அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தார்கள். இதே அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுஸாஆ கிளையை சேர்ந்தவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதே போன்று குறைஷிகளோடு பக்ரி கிளையை சேர்ந்தவர்கள் இணைந்திருந்தார்கள். சொல்றது விளங்குதுங்களா? இப்போ இந்த இடத்தில் இருவர்களும் ஒருவருக்கு ஒருவர் அத்துமீறல் ஆகாது, 10 வருடங்கள் ஒருவர் இன்னொருவரின் மீது போர் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக உடன்படிக்கையிலே செய்யப்பட்டிருந்தது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிளானிங் செய்பவன் அவன், பிளான் போடுறவன் அவன். இந்த உடன்படிக்கை மட்டும் நேர்மையாக இப்படியே இருந்திருந்தால் அல்லாஹு அலம் ஃபத்ஹே மக்கா என்பது எட்டாக்கணி. அல்லாஹ் மிக அறிந்தவன், புரிதலுக்காக சொல்கின்றேன். ஆனால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு நஜீஸ்களை, அசுத்தங்களை இப்போது சுத்தப்படுத்தியாக வேண்டும். மக்காவினுடைய சாவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திற்கு செல்ல வேண்டும். அசுத்தங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அங்கு முழங்கப்பட வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வினுடைய பிளானிங். இப்ப அல்லாஹு தஆலா காயை நகர்த்துகின்றான். எப்படி நகருது? பக்ரி கிளையை சேர்ந்த ஒரு சிலர்கள், அதில் மிக முக்கியமாக நௌஃபல் இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன்,
திடீரென்று சில மனிதர்களை அழைத்து கொண்டு ஹுஸா கிளைஞர்களின் மீது அத்துமீறுகின்றான். ஹுஸா கிளை மக்களின் மீது, கிளைஞர்களின் மீது அத்துமீறி போர் தொடுக்கின்றான். அவர்களில் பலர், ஹுஸா கிளைஞர்களில் பலர் திடீரென்ற இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கொல்லப்படுகின்றார்கள். வேறு சிலர் தற்காப்புக்காக எதிர்க்கின்றார்கள். இந்த போர் குறைஷிகளுக்கு சமயங்களில் தெரியாது. குறைஷிகளுக்கு இது தெரிய ஆரம்பிக்கின்றது. இப்படி பக்ரு மக்கள் இந்த ஹுஸா கிளைஞர்களின் மீது தாக்குதல் நடத்திவிட்டார்கள் என்ற இந்த செய்தி கிடைத்ததுமே அபூ சுஃபியான் பதற ஆரம்பிக்கிறார். என்னடா வேலை பார்க்கிறீங்க நீங்க? என்னடா நம்ம உடன்படிக்கை செஞ்சு வச்சிருக்கிறோம், இப்போ திடீரென்று நீங்கள் இது போன்று செய்தது முஹம்மதுக்கு தெரிந்தால் நாம் உடன்படிக்கையை மீறியவர்களாவோம். உடன்படிக்கையை நீங்கள் மீறிவிட்டீர்கள். செய்திருந்த உடன்படிக்கையை நீங்கள் கிழித்ததற்கு சமம். இப்போது நீங்கள் முஹம்மதை நேருக்கு நேராக போருக்கு வாருங்கள் என்று அழைத்து விட்டீர்கள். இப்போது இது போன்று நீங்கள் அத்துமீறியதினால் என்ன நடக்கும்னே தெரியலையே, இப்போ என்ன ஆகும்னே தெரியலையே என்று அபூ சுஃபியானுடைய ஈரக்கொலை நடுங்க ஆரம்பித்து விட்டது. குறைஷி மக்கள் அவசரமாக தாருன் நதுவாவில் ஆலோசனை செய்கிறார்கள். என்ன ஆகும், என்ன நடக்கும், என்ன நடந்துருச்சு, இந்த கிறுக்கனுங்க இப்படி செஞ்சிட்டானுங்களே, என்ன நடக்கும் என்று இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே ஹுஸா கிளையைச் சேர்ந்த ஒருவர், அம்ர் இப்னு சாலிம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விரைகிறார். மஸ்ஜிதுன் நபவிக்குள் சென்றார். அல்லாஹ்வின் தூதரே, மக்காவில் என்ன நடந்தது தெரியுமா என்று பக்ரு கிளை மக்கள் ஹுஸாவின் மீது, ஹுஸா கிளைஞர்களின் மீது செய்த அட்டூழியங்களை பற்றி, அநியாயங்களை பற்றி ஒரு கவிதையாக பாடி முடிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறினார்கள். பின்பு சொன்னார்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுக்கான சரியான உதவிகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சேரும். நீங்கள் பயப்படாமல் கிளம்பி செல்லுங்கள் என்று கூறினார்கள். இப்போ அம்ர் இப்னு சாலிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரிப்போர்ட் செய்து உதவிக்கரத்தை அழைத்ததற்கு பின்னால் நிம்மதியோடு திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் மக்காவில் இருந்து அபூ சுஃபியான் பதறிக்கொண்டு மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கிறார். வழியில 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட அபூ சுஃபியான் பதறியவராக இந்த அம்ர் இப்னு சாலிம் கிட்ட கேட்கிறாங்க, நபி அவர்களை போய் பார்த்து விட்டு வருகிறாயா, முஹம்மது கிட்ட போயிட்டு வரியா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அம்ர் இப்னு சாலிம், இல்ல நான் வேற வேலையா வேற எங்கேயோ போனேன், மதீனாவுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கடந்து செல்கின்றார். ஆனால் அபூ சுஃபியானுக்கு சந்தேகம், இவர் போய் அழைச்சிருப்பாரோ, நபி அவர்களை போய் கூப்பிட்டு இருப்பாரோ, இவர் மதீனாவுக்கு தான் போயிருப்பாரோ என்று அவர் முதல்ல தன்னுடைய புத்தியை கூர்மையாக யோசனை செய்கிறார். இந்த அம்ர் இப்னு சாலிமுடைய ஒட்டகத்தை நாம் ரிசர்ச் செஞ்சால் தெரிஞ்சிடும். இப்போ ஒட்டகமும் போயிடுச்சு. ஒட்டகம் போட்ட சாணத்தை கிளற துவங்குகின்றார். அபூ சாலிம் வந்த வழியில அவருடைய ஒட்டகத்தினுடைய சாணத்தை கிளற துவங்குகின்றார். அந்த சாணத்தில் மதீனத்து பேரித்த பழங்களுடைய கொட்டை அவருக்கு கிடைக்கின்றது. அப்ப அபூ சுஃபியான் உறுதி செய்கின்றார், நிச்சயமாக அம்ர் இப்னு சாலிம் மதீனாவிற்கு தான் சென்றிருக்கிறார், முஹம்மதை சந்தித்திருக்கிறார், முஹம்மதிடத்திலே நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டார். இப்போ அவ்வளவுதான், இங்கு என்ன நடந்ததோ அது அங்கு தெரிந்து விட்டது என்பதை உறுதியாக எடுத்துக்கொண்டு அபூ சுஃபியான் விரைகின்றார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார். ஒட்டுமொத்தமான மக்காவினுடைய குறைஷிகளின் சார்பாக அபூ சுஃபியான் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார். எங்களுக்கு தெரியாமல் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு தெரியல. அபூ சுஃபியான் வந்து நிற்பதற்கு முன்னதாகவே அம்ர் இப்னு சாலிம் வந்து நபி அவர்களை சந்தித்து சென்றவுடன் மக்களிடத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய கணிப்பு சரி என்றால் கொஞ்சம் நேரத்தில் இப்போ அபூ சுஃபியான் வருவார் பாருங்க, வந்து ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கலாம் என்று சொல்லுவார் பாருங்க என்று நபி அவர்கள் சொல்லி முடிக்கல வந்து நிற்கிறார் அபூ சுஃபியான். நபி அவர்கள் என்ன சொன்னாங்களோ சஹாபாக்கள் கிட்ட அப்படியே பேசுறார். ஒப்பந்தம் போட்டுக்கலாம், எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த கிறுக்கனுங்க பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்க எங்களின் மீது போர் தொடுத்து விடாதீர்கள். எந்த நிலை இப்போ மறுபடியும் நீங்க அப்படியே ரிவைஸ்ல போய் பாருங்க. பத்ரு களத்திலே சஹாபாக்கள் தயாராகக்கூடிய நேரத்தில் குறைஷி மக்கள்
ஆணவத்தோடு அதுப்போடு நம்மை எதிர்ப்பதற்கு யார், நாம் தான் மிகப்பெரியவர்கள் என்று வந்த அதே குறைஷி மக்கள் இன்று நபி அவர்களுடைய காலுக்கடியில் வந்து கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹு தாலாவினுடைய ஏற்பாடு. வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நாட்களை மாற்றுவதில் அல்லாஹு தாலா வல்லமை படைத்தவன். ஒரே மாதிரி கொண்டு செல்ல மாட்டான் ரப்புல் ஆலமீன். அப்படியே எவர்கள் பெருமையினுடைய உச்சத்தில் இருக்கிறார்களோ அவர்களை காலுக்கடியில் அல்லாஹு தாலா கொண்டு வருவான் என்பதற்கான சான்று 5 வருடங்களுக்கு முன்னால் பத்ரிலே நெஞ்சை நிமிர்த்தி கொண்ட அபூஜஹல் எல்லோரும் வந்தார்கள். மிகப்பெரிய பெருமையோடு வந்தார்கள். ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டார்கள் பெருமையோடு. 900 ஒட்டகங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. இவ்வளவு பெரிய பெருமையோடு வந்தவர்களை 5 ஆண்டுகள் கழித்து அபூ சுஃபியான் பதறிக்கொண்டு ஈரக்கொலை நடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, தயவு செஞ்சு எங்கள் மீது போர் தொடுத்துறாதீங்க, நீங்க வந்துடாதீங்க எங்க கிட்ட, நாங்களே கஷ்டத்துல இருக்கிறோம், நாங்களே பிரச்சனையில இருக்கிறோம், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று வருந்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலே பேசல. அடுத்த நிலை என்ன? அபூ சுஃபியான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போறார், கெஞ்சுறார், கதர்றார். எடுத்து சொல்லுங்க தயவு செஞ்சு நபி அவர்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க, ஏன்னா உற்ற தோழர், நண்பர், நீங்க சொன்னா கேட்பாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு. உங்களுக்காக நாங்கள் பரிந்து போய் பேசலாம் முடியாது இந்த விஷயத்துல. அங்கிருந்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் பேசுறாங்க. உமரே கொஞ்சம் பேசுங்க, எடுத்து பேசுங்க. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தோடு பதில் உரைக்கின்றார்கள், உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல என்ன தைரியத்துல என்கிட்ட வந்து பேசுறீங்க? நபி அவர்கள் எப்போது உங்களின் மீது போருக்காக அழைப்பார் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நான் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடானாக்கா என்கிட்ட வந்து பரிஞ்சு பேச சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டையும் அபூ சுஃபியானுடைய பேச்சுவார்த்தை தோல்வி. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போறாங்க, மருமகன் நீங்க போய் பேசுங்க எங்களுக்காக. அலி ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோடு பேசல, ஆனா சொன்னாங்க, அப்படிலாம் போய் நபி அவர்கள் கிட்ட போய் பேச முடியாது. நபி அவர்கள் எடுக்கிற முடிவு தான் முடிவு, எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நீங்க வேணும்னா மக்களுக்கு மத்தியில போய் நாங்க எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு, உங்களிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேவை எப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்க போயிடுங்க மக்காவுக்கு. இது எனக்கு பலனளிக்குமா அப்படின்னு கேட்கிறார் அபூ சுஃபியான். இது பலனளிக்குமா பலனளிக்காதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட வேற எந்த யோசனையும் இல்லை, நபி அவர்கள் எடுப்பதுதான் முடிவு, நீங்க வேணும்னா இப்படி போய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுங்க. இப்போ அபூ சுஃபியான் இதே விஷயத்தை செய்துவிட்டு கடந்து செல்கின்றான். மக்கள் யாருமே அதை பொருட்படுத்தல. அபூ சுஃபியான் மக்களுக்கு மத்தியில் செய்த இந்த பிரகடனத்தை யாருமே பொருட்படுத்தல. அவர் கிளம்பி சென்று விட்டார். அங்க போனதுமே குறைஷிகள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். என்ன சொன்னார் முஹம்மத், என்ன ஆனது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அபூ சுஃபியான் சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், நாம செத்தோம், முடிஞ்சு போச்சு, நம்ம கதை, நம்ம சாப்டர் க்ளோஸ். நான் போனேன், பேசினேன், பேச்சுக்கு எந்த பதிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அபூபக்கர் உமர் 2 பேருடைய நிலையும் அதுதான். மாற்றமாக உமர் என் மீது கோபப்பட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போனேன், எனக்கு கண்ணியம் கொடுத்தார், ஆனால் அவர் இப்படி ஒரு யோசனை சொன்னார். அதே நேரத்தில் அந்த யோசனை நமக்கு பலனளிக்குமா பலனளிக்காதா அப்படின்லாம் தெரியாது, போங்க, போய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எப்போது வேண்டுமானாலும் முஹம்மத் அவருடைய தோழரோடு அழைத்து கொண்டு நம்மின் மீது படையெடுப்பார் என்ற அச்சத்தோடு ஒவ்வொரு நாட்களும் குறைஷிகள் கழிக்கக்கூடிய நாட்களை கடந்து வந்தார்கள். எப்படி ஆக்கிட்டான் பாருங்க அல்லாஹு தாலா, எப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டாங்க சஹாபாக்களுக்கு. கிளம்புங்க, நாம் இப்போது மக்காவிற்காக செல்ல இருக்கின்றோம், ஒட்டுமொத்த நபர்களும் கிளம்புங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்காக தயார் நிலையை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதைத்தான்
போரினுடைய ஆரம்பத்தில், இந்த பயானுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இப்போது நபி அவர்கள் மக்காவிற்கு வர வேண்டும், மக்காவினுடைய சாவி நபி அவர்களுடைய கரத்தில் வர வேண்டும், மக்காவிலே அல்லாஹ் அக்பர் என்ற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரல் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அம்ர் இப்னு சாலிம் வந்து சொல்வதற்கு முன்னதாகவே, அபூ சுஃபியான் பதறிக்கொண்டு வருவதற்கு முன்னதாகவே, இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் போருக்காக கிளம்ப இருக்கின்றோம், இது போன்ற சில தயாரிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார்கள். இது சஹாபாக்களில் யாருக்குமே தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாத்திரம் தெரியும். சில வேளைகளில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள் மகளிடத்தில், என்ன இது, என்ன தயாரிப்பு, உற்ற தோழருக்கே தெரியாது, என்ன தயாரிப்பு இது அப்படின்னு கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளிப்பார்கள், எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தயாரிப்புகளை மேற்கொள்ள சொல்லி இருக்கின்றார்கள், அதற்காக நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன், அதற்காக இதை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாத்திரம் சொல்லுவார்கள். 3 நாட்கள் கழித்து இப்படி ஒரு நிகழ்வு, அம்ர் இப்னு சாலிம் வந்து குஸா கிளையை சேர்ந்தவர்களை, பக்ர் கிளையை சேர்ந்தவர்கள் இப்படி செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அபூ சுஃபியான் பதறிக்கொண்டு வந்து அவர்கள் தங்களிடத்திலே பாதுகாப்பை தேடியது. இந்த நிகழ்வுக்கு பின்னால் தான் சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஓ இது ஏற்கனவே அல்லாஹ்வினால் பிளானிங் செய்யப்பட்டு விட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டு விட்டது. 3 நாட்கள் கழித்து இப்படி ஒரு பிளானிங்கை அல்லாஹு தஆலா நகர்த்த இருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய பிளானிங் வேறானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பே இதற்கான தயாரிப்பை தங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீனிடத்திலே தயாரிப்புக்காக கூறிவிட்டார்கள் என்பதை சஹாபாக்கள் அப்போதுதான் புரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள், தயாராகுங்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10,000 சஹாபாக்கள் தயாரானார்கள். 10,000 சஹாபாக்கள் வரும்போது 500 சஹாபாக்கள் எங்கிருந்து, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வரும்போது 500 சஹாபாக்கள். அந்த 500 சஹாபாக்களும் ஒரே நேரத்தில் வருவதற்கான வழி இல்லை, ஒரே நேரத்தில் வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு குழுவாக வந்து சேர்ந்தார்கள் மதீனாவிற்கு, வந்தால் போதும் என்று. ஆனால் இப்போது ஒரே நேரத்தில் ஒரே ஜமாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் 10,000 சஹாபாக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய பிளானிங்காரன் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கு மாத்திரம் தெரியும் மக்காவிற்கு நாம் செல்ல இருக்கின்றோம் என்று. இதை சுற்றுப்புறம் எல்லோருக்கும் நபி அவர்கள் தெரியப்படுத்த விரும்பல. மிக குறிப்பாக மக்காவில் வசிக்கக்கூடிய குறைஷிகளுக்கு இது தெரியப்படுத்த விரும்பல. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், நாம் கிளம்பக்கூடிய இந்த செய்தியை யாருக்கும் நீ தெரியப்படுத்த வேண்டாம், மறைத்துவிடு. ஒற்றர்களை வைத்து செய்திகளை அறிவார்கள், இந்த ஒற்றர்களையும் எங்களிடம் இருந்து நீ தூரமாக்கிவிடு என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதற்கு பின்னால் அபூ கதாதா ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து 8 வீரர்களை அவர்களுடைய தலைமைக்கு கீழாக நியமித்து ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு திசையில் வேறு ஒரு ஊருக்கு அனுப்பும்படி நீங்கள் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். மக்களுக்கு தெரிய வேண்டும் நபி அவர்களுடைய படை அந்த ஊருக்கு எங்கோ செல்கிறது, மக்காக்கு போகல அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கணும் வெளி உலகத்துக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு அனுப்பிவிட்டு மக்காவிற்கு 10,000 நபித்தோழர்களோடு இந்த பக்கமாக கிளம்பி சென்றார்கள். இப்படி கிளம்பக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஒரு நபித்தோழர் ரகசியமாக குறைஷிகளுக்கு ஒரு பெண்ணிடத்திலே கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து, இந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், ஒரு பெண் ரகசியமாக கடிதத்தை மறைத்து நம்மை பற்றிய செய்தியை குறைஷிகளுக்கு சொல்வதற்காக கடந்து செல்கிறார்.
அந்த பெண்ணை பிடித்த அந்த கடிதத்தை எடுத்து வாருங்கள் என்று 3 வீரர்களையும் அனுப்பி வைத்தார்கள். அதே போன்று 3 வீரர்களும் வேகமாக சென்றார்கள், அந்த பெண்ணை பிடித்தார்கள். அந்த பெண், நான் அல்லாஹின் மீது சத்தியமாக என்னிடத்தில் எந்த கடிதமும் இல்லை என்று மழுப்பினார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த பொருட்களையும் ரிசர்ச் செய்ததற்கு பின்னாலும் அந்த பெண் இதே சொன்னார்கள். 2 நபித்தோழர்கள் ஜுபைர், மிக்தாத் 2 பேரும் பின்னாடி வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணிடத்தில் சென்று பேசினார்கள். அல்லாஹ்வின் தூதர் பொய் சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு தெளிவு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் கூற, நாங்கள் உன்னிடத்தில் வந்திருக்கிறோம், உன்னிடத்தில் அந்த கடிதம் உள்ளது, உன்னுடைய பொருட்கள், இந்த சாமான்கள், இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீயாக அந்த கடிதத்தை எடுத்து தந்து விட்டால் நான் கிளம்பி சென்று விடுவேன், இல்லை என்றால் என்னிடத்தில் வேறு வழி இல்லை, அல்லாஹின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய ஆடைகளை நான் களைவேன் என்று சொன்னதற்கு பின்னால், சரி நீங்கள் கொஞ்சம் நகருங்கள் என்று சொல்லி அந்த பெண் தன்னுடைய சடையை அவிழ்த்து அந்த சடையில் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். யார் அந்த தோழர்? ஹாத்திஃப் பின் அபூ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியவர். அலச்சாங்க, ஹாத்திஃப் என்ன வேலை இதெல்லாம், ஏன் உங்களுக்கு இந்த வேலை, என்ன நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, ஹாத்திஃப் இப்னு அபூ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் முனாஃபிக் அல்ல, நான் நயவஞ்சகன் அல்ல, நான் மதம் மாறவும் இல்லை, உங்கள் அத்தனை நபர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய 10,000 சஹாபாக்களுக்கும் குறைஷிகளிடத்திலே ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கின்றது. நீங்கள் செல்லும் போது உங்களுடைய குடும்பத்தை அவர்களால் எதுவுமே செய்துவிட முடியாது. அந்த அளவிற்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் குடும்பத்தின் ரீதியாக ஒரு இரத்த பந்த உறவு இருக்கின்றது. ஆனால் என்னுடைய குடும்பம் அங்கு இருக்கின்றது, குறைஷிகளிடமிருந்து என் குடும்பத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. எனவே நான் இந்த கடிதத்தின் வழியாக குறைஷிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி, அவர்கள் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார்கள் என்று நான் எண்ணினேன். இதை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை என்று ஹாத்திஃப் பின் அபூ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் பொறுக்கல. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள், இந்த முனாஃபிக்கினுடைய தலையை நான் கழற்றி விடுகின்றேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கிறார்கள். உமரே, என்ன பேசுறீங்க, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? பத்ரிலே எவர்கள் கலந்து கொண்டார்களோ, பத்ரிலே யார் வந்து நின்றார்களோ, இவர்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்ற முன்னறிவிப்பு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்ன அந்த வார்த்தைக்காக அழுதார்கள். கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்கள். இந்த இடத்திலும் நமக்கு செய்தி இருக்கின்றது. கோபத்தில் ஹாத்திஃப் பின் அபூ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த முனாஃபிக் என்ற வார்த்தைக்கு நபி அவர்கள் குறுக்கிட்டு பேசுகின்றார்கள். பேசக்கூடாது, முனாஃபிக் என்ற வார்த்தை தேவையில்லாதது இந்த இடத்தில். இதைதான் 3-4 நாட்களாக மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். உங்களுடைய ஃபத்வாவிலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஃபத்வாவிலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடு என்பது வேறு, விமர்சனங்களை எடுத்து வைப்பது என்பது வேறு. ஆனால் டிக்ளேர் செய்து ஒரு மனிதரை காஃபிர், முனாஃபிக், முஷ்ரிக் என்று நீங்கள் சொல்லக்கூடிய, சூட்டக்கூடிய இந்த பெயர் மிகவும் ஆபத்தானது. அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வருந்துவதற்கான நேரம் வரும். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைய விடாமல் இந்த வார்த்தை தடுக்கலாம். பயந்து கொள்ளுங்கள், ஃபத்வாவிற்கு முன்னால் பயந்து கொள்ளுங்கள். இதைத்தான் இந்த வரலாற்றினுடைய இடத்திலிருந்தும் நமக்கு புரிய வருகின்றது. இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்படுகின்றார்கள். 10,000 சஹாபாக்கள்
புறப்படும் நேரத்தை நீங்கள் இப்போது உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 10. ரமலான் மாதம் பிறை 10 ஃபத்ஹு மக்காவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பிய நாள். இந்த இடத்தை நன்கு உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதம் சாதாரண மாதம் அல்ல. முஸ்லிம்களுக்கு, நபி அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு மக்காவை வெற்றி கொள்ள செய்வதற்கான மாதமாக அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை ஆக்கினான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் நமக்கு எப்படி? நோன்பு வைத்துக் கொண்டு கிளம்புகின்றார்கள் சஹாபாக்கள். 10,000 நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிளம்புகின்றார்கள். அபூ ருஹ்ம் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து விட்டு செல்கின்றார்கள். செல்லக்கூடிய வழியில் ஜுஹ்ஃபா என்ற இடத்தில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்வாப்பா சச்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தோடு நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். 2 படைகளும் அந்த இடத்தில் சந்தித்துக் கொள்கின்றது. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா மெருகேற்றுகின்றான் இந்த 10,000 நபி தோழர்கள் கொண்ட இந்த படைக்கு. அங்கிருந்து அப்படியே கிளம்பி செல்கின்றார்கள். இந்த வந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் என்ற இந்த குடும்பத்தில் 2 நபர்கள் இருந்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், மாமி மகன்கள். இப்போ இவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பேசினார்கள். இந்த 2 பேரும் யார் என்றால், இத்தனை வருடங்களாக நபி அவர்களை இகழ்ந்து கொண்டே இருந்தவர்கள், நபி அவர்களை வசைப்பாடிக்கொண்டே இருந்தவர்கள், நபி அவர்களை திட்டிக் கொண்டே இருந்தவர்கள். இந்த 2 பேரும் வந்து பேச பேச நபி அவர்கள் எதுவுமே பேசல. அவங்க கிட்ட தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இந்த ஜமாத்திலே இருந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்க நபி அவர்கள் கிட்ட போங்க, யூசுஃபின் சகோதரர்களை எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னித்தார்களோ இதே போன்று நீங்களும் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேளுங்கள். போங்க, போய் பேசுங்க. எப்போதும் மன்னிப்பவர்கள் மேன்மையானவர்கள் என்ற வசனத்தை நீங்கள் நினைவூட்டுங்கள் நபி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நபி அவர்களுக்கு நினைவூட்டும் அளவிற்கு இவர்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்றாலும் எப்படியாவது நபி அவர்களுடைய மன்னிப்பை பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படி சொல்லி அனுப்புகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த 2 பேரும் வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் மேன்மை மிக்கவராக இருந்தார். அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு நயவஞ்சகம் செய்ததற்கு பின்பும், அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு துரோகம் செய்ததற்கு பின்பும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை மன்னித்தார்கள். அதே லிஸ்டில் நாங்கள் இன்று உங்களிடத்திலே வந்திருக்கின்றோம். நீங்கள் உயர்ந்தவர்கள், மேன்மை மிக்கவர்கள், எங்களை மன்னிப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்கள், எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று கவிதைகளை பாடினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டு தன்னுடைய மாமி மகனுடைய நெஞ்சில் அடித்து சொன்னார்கள், நீதாண்டா என்ன துரத்திக்கிட்டு இருந்த, நான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மன்னித்து விட்டார்கள் என்பதற்கான சான்று, நீதான் என்ன துரத்திக்கிட்டு இருந்த, நான் இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். அந்த படை கடந்து சென்றது, மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்றது. செல்லக்கூடிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்பஹான் என்ற இடத்தில் குதைத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்றில் அருகிலே தங்கினார்கள். அது இஃப்தாருடைய நேரம். கிளம்பிய படை ரமலானுடைய நேரம், இஃப்தாருடைய நேரம். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நோன்பு திறந்தார்கள், நோன்பிலே இருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் நோன்பு திறந்தார்கள். பின்பு அங்கிருந்து கிளம்பி மர்ருல் வஹ்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஃபாத்திமா பள்ளத்தாக்கு என்ற இடம் வந்தது. அங்கு இரவு தங்கினார்கள். அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள், எல்லோரும் நெருப்பு மூட்டுங்கள் இரவுக்கு. கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களும் நெருப்பு மூட்டினார்கள். 10,000 நெருப்பு குண்டங்கள் அன்று இரவு எரிந்தது. ஜகஜோதியாக மாறியது அந்த இடம். எவ்வளவு அழகான செய்தி பாருங்கள்.
10,000 விளக்கு எரியப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரே இடத்தில் 10,000 விளக்குகள் இருந்தால் எப்படி இருக்கும்? வானத்திலே சிதறி கிடக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அல்லாஹு தஆலா அலங்கரித்திருப்பதை போன்று அந்த இடமே மர்ருல் வஹ்ரான் என்ற அந்த இடமே ஃபாத்திமா பள்ளத்தாக்கே ஜகஜோதியாக அன்று இரவு காட்சியளித்தது. ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய நெருப்பு குண்டத்திற்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள் இரவு தங்க. அன்று இரவு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இரவு பாதுகாப்பதற்காக நியமித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரத்தில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய கோவேரி கழுதையில் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றார்கள். அது மக்காவிற்கு கொஞ்சம் பக்கம்தான் அந்த இடம். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றதற்கான நோக்கம், யாரேனும் இடையில் இருக்கிறார்களா, யாருக்கேனும் இந்த செய்திகள் தெரிகின்றதா, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களா, அப்படி இருந்தால் அவர்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்துவிடலாம் என்ற நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோவேரி கழுதையில் ஏறி செல்கின்றார்கள். கொஞ்சம் தூரத்தில் ஒரு குரல் கேட்கின்றது. அது நன்கு அறிமுகமான குரல். அது யாருடைய குரல் என்றால் அபூ சுஃபியானுடைய குரல். அபூ சுஃபியானும் 2 தோழர்களும் இருக்கிறார்கள். 3 பேரும் அப்படியே வாக்கிங்கா அந்த பக்கமா வராங்க. இந்த நெருப்பு குன்றம் அவர்களுக்கு தெரிகின்றது. இவ்வளவு ஜகஜோதியாக, இவ்வளவு பெரிய இந்த நெருப்பு குன்றம், 10,000 நெருப்பு குன்றம் எரிகின்றதே, யாராக இருப்பார்கள் இவர்கள் தெரியல. பேசிக்கிறாங்க. அப்போ மூவரில் ஒருவர் சொல்கிறார், ஹுஸா கிளையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்பதான் நம்ம போர் செஞ்சிருக்கோமே, பக்ரி கிளை மக்கள் அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டாங்களே, அவங்களா இருப்பாங்களோ? அபூ சுஃபியான் சொல்கிறார், ஹுஸா கிளை இவ்வளவு பெரிய கிளை கிடையாது, இவ்வளவு மக்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை. மேலும் அவர்கள் கோழைகள், அவர்கள் இது போன்று நம்மை தாக்குவதற்காக எல்லாம் வர முடியாது, இது வேறு யாரோ தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சுஃபியானை அழைக்கிறார்கள். இருட்டங்கள். அபூ சுஃபியானும் இது எனக்கு கேட்ட குரலாக இருக்கின்றதே, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிபா அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் சொல்றாங்க அபூ சுஃபியான் கிட்ட, உங்களுடைய கதை முடிஞ்சது, உங்களுக்கான நேரம் நெருங்கி விட்டது, நாளை காலை மொத்தமா நீங்க முடிய போறீங்க, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா, வேறு வழியே இல்லையா, என் கூட வா, நான் நபி அவர்கள்கிட்ட கூப்பிட்டுட்டு போறேன், ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த வழி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். நான் தப்பிப்பதற்கு வழியே இல்லையா என்று அவர் கேட்கக்கூடிய வழி, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வழி என்ற இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அபூ சுஃபியான் கூட வந்த 2 பேர் போயிட்டாங்க. அபூ சுஃபியானை கழுதையில் ஏற்றிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவதற்காக வராங்க. இப்போ வரும்போது ஒவ்வொரு நெருப்பு குன்றத்தினுடைய இடத்திலும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், யார் இவர்கள், யார் இவர்கள். இப்போ மக்கள் சொல்றாங்க, இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா அப்பாஸ், இந்த கழுதை நபி அவர்களுடையது அப்படின்னு பேசிக்கிறாங்க. பின்னால் இருப்பவர் யார், இவர் அபூ சுஃபியான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதே போன்ற இந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருப்பு குண்டம் வருகின்றது. பாதுகாப்புக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள் அன்று இரவு. அந்த இடத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் உமர் 2 பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க. இந்த இவரையா நீங்கள் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள், இவர் நமக்கு எதிரி ஆயிற்றே, இப்போதே நான் நபி அவர்களிடத்தில் செல்கின்றேன், நம்முடைய எதிரியில் ஒருவன் வந்து விட்டான், இவனை நாம் கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள்கிட்ட நான் போய் அனுமதி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடுறாங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் எப்படியும் உமர் நமக்கு முன்னால் சென்று விடுவார் என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு முன்னதாக இவர்களும் செல்கிறார்கள். 2 பேரும் ஓடி போறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் போறாங்க. நபி அவர்களுடைய கூடாரத்திற்குள் இருவர்களும் நுழைகிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். போய் பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதோ அபூ சுஃபியானை அப்பாஸ் உங்களுடைய சின்வாப்பா அழைத்து வந்திருக்கிறார், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள், இவருடைய கழுத்தை நான் வெட்டி விடுகின்றேன், இவர் தேவையில்லாதவர். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் நபி அவர்கள் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவரை நான் அழைத்து வந்திருக்கிறேன், இவருக்கு நீங்கள் ஏதேனும் கூறுங்கள், அதாவது வழி,
ஏதேனும் கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் மீண்டும் குறுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கொல்வதற்காகவே நபி அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தல்லிப் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே கொஞ்சம் பொறுங்கள், நபி அவர்கள் பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் இஸ்லாத்தை தழுவி இருப்பது என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை தழுவி இருப்பதை விடவும் எனக்கு விருப்பமானது. ஏனென்றால் என் தந்தை இஸ்லாத்தை தழுவும் போது நபி அவர்களுக்கு கிடைக்க இருக்கும் மகிழ்ச்சியை விடவும் நீங்கள் இஸ்லாத்தை தழுவி இருப்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியானதாகும். இந்த அளவிற்கு நான் உங்களின் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். ஆனால் இவர், நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்களே சிபாரிசுக்காக, இவர் தேவையில்லாதவர் என்ற தொனியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். நபி அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். பின்பு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அப்பாஸே, இவரை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், இவரை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், உங்களுடைய கூடாரத்திற்கு நாளை காலை நீங்கள் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை இறுக்கமாக பிடித்து தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொஞ்சம் நேரம் அப்படியே இறுகப்பற்றி விட்டு விட்டு சென்று விட்டார்கள். போனாங்க. மறுநாள் காலை விடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரத்திற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சுஃபியானை அழைத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், அபூ சுஃபியானே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினுடைய தெளிவு இன்னும் உங்களுடைய நெஞ்சத்திற்குள் வரவில்லையா? கேள்வி எழுப்புறாங்க. தஅவாவை பாருங்கள், இதுதான் வழி என்று அண்டர்லைன் பண்ணிக்க நான் சொன்னேன். இந்த உலகத்தில் ஒரு முஃமினிடத்திலிருந்து ஒரு விரோதி தப்பிப்பதற்கான வழியும் அல்லாஹ்விடமிருந்து நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதர்களும் தப்பிப்பதற்கான ஒரு வழி இந்த உலகத்தில் திறந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அவ்வழிக்கு பெயர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யார் இந்த வழியில் வந்தாலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும். இதைத்தான் நான் வழி என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா உங்களுடைய நெஞ்சத்தில் இன்னும் பிரதிபலிக்கவில்லையா? இவ்வளவு காலங்களை கடந்து விட்டீர்கள். வாயாலும் உங்களுக்கு சொல்லியாச்சு, கையாலும் உங்களுக்கு சொல்லியாச்சு, தோல்விக்கு மேல் தோல்விகளை தழுவிக் கொண்டிருக்கிறீர்கள். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றான், அவன் புறத்திலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய உதவிகளை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அபூ சுஃபியான் இப்போ பேசுறாரு, நீங்கள் உயர்வானவர், எங்களிலே மதிப்பு மிக்கவர், நீங்கள் மிகப்பெரிய பொறுமைசாலி, உறவு முறைகளை பேணுகிறீர்கள், இரத்த பந்தங்களை மதிக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் கரடு முரடாகவே உங்களிடத்தில் நடந்து கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் என்றாலும் நீங்கள் தூதர் என்பதில் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அபூ சுஃபியான் பார்க்கிறாரு. அபூ சுஃபியான் கோபத்தோடு கடிந்து பேசுகிறார், நாசமா போவனே, நீ நாசமாக போவாய், உனக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது, உன் புத்திக்கு ஏன் இன்னும் உரைக்கவில்லை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்தில் இவ்வளவு பொறுமையாக பேசுகிறார்கள், உங்களுக்கு இன்னும் புரியலையா இஸ்லாம் என்று சொல்லியதற்கு பின்னால் அபூ சுஃபியான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை முன்மொழிந்தவர்களாக இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அபூ சுஃபியான் மக்காவினுடைய மிகப்பெரிய விரோதிகளாக இருந்தவர். இன்று அவரையும் அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்குள் கொண்டு வருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் இப்போது இந்த படை மக்காவை நோக்கி புறப்படுகின்றது. மக்காவிற்குள் நுழையக்கூடிய நேரத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது, என்ன ஆகப் போகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.